என்ன முத்துப்பாண்டி அர்ச்சனைக்கு வந்திருக்கேன் பழம் இல்லையா? பழம் சாமி, இன்னைக்கு உங்க பேச்சு நான் காவ விட்டுருக்கேன். உங்ககிட்ட ஒரே தமாசு போய், உங்ககிட்ட ஒரே வேர்வரத்தம். இப்படியே பேசிட்டு இருந்தாலும் நான் அர்ச்சனை பண்ண மாட்டேன். இல்ல மட்டும் ஒழுங்கா வந்துருக்கு அர்ச்சனை பண்ண வழக்கம். ஒரு நாள் கோயில் வருமானுக்கிட்டு சபக்கு சபக்குன்னு பம்புல்கா பண்ணிக்கிட்டு இருந்த நீ வாயசைக்கிறத பாத்துட்டு மந்திரம் தான் சொல்றேன்னு நினைச்சோட அர்ச்சகர் ஆகிட்டாங்க. சரி சரி, இப்ப எதுக்கு பழைய கதையெல்லாம் சொல்றேன்? புது கதையா சொல்றதுக்கு நீ என்ன புது சரி ஏன் வருத்துமா? இப்பதான் அவர்கிட்டயே பழைய கதையை சொல்லிதாங்க படம் எடுக்கிறாங்க. போய் சாமி, இன்னைக்கு என் தங்கச்சிக்கு பரிச்சு. எனக்கு என் தங்கச்சியை பத்தி கூட கவலை. அவன் ஃப்ரெண்ட் இந்தியாவை நினைச்சா தான் ரொம்ப கவலையா இருக்கு. அவன் நல்லா படிச்சு நிறைய மார்க் வாங்கி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆகணும் சாமி. என்ன வேண்டியதே உனக்கு? அந்த பொண்ணை பார்த்தா இவன் தங்கச்சியை காப்பி வச்சு எழுத போகுது. அதுக்காக தான் இந்த பண்ணாத இவன் தங்கச்சிக்கு வேறதுக்கு போனா அவன் ஃப்ரெண்டு கோசம் வேண்டான். படிக்கிற கஷ்டத்தை கூட என் தங்கச்சிக்கு நான் கொடுக்க மாட்டேன். அந்த இன்னும் கஷ்டப்பட்டு படிக்கிறேன். அவன் பார்த்து என் தங்கச்சி எழுதி ஈஸியா பாஸ் ஆகும். அதுதான் இந்த அண்ணனோட ஆசை. எங்க போய் இதுல தேங்காவே நல்லா பாருங்க சாமி. தேங்காய் கூடவே தான் இருக்கு. என்ன பிரயாரா? இதுல எங்க தேங்காய் இருக்கு? நீங்க பாருங்க. இது இருக்கு சாமி. என்ன போய் இது தேங்காய் சாமி? சீக்கிரமா எடுத்து போய் உடைங்க. பரிசுக்கு நேரமாச்சு. இதெல்லாம் என்ன உடைக்க முடியாது. உங்க உடம்புல தெம்பு இல்லைன்னு நினைக்கிறேன். டெய்லி காலையில கேப்பங்கோ சாப்பிடுங்க. நிறைய தெம்பு வரும். எல்லாத்தையும் ஈஸியா உடைக்கலாம். இப்ப உன் பல்லதான் உடைப்பேன். சாமிக்கு உடைக்க தேங்காய் வாங்கிட்டு சொன்னா அண்ணாச்சி கடையில 50 காசு தேங்காய் பத்தி வாங்கிட்டு வந்துட்டு வெறுப்பா ஏற்ற மரியாதை இங்கிருந்து ஓடி போயிரு. இல்ல உனக்கு எனக்கும் சம்திங் சம்திங். அம்மாடி கவிதா, பரிசுக்கு நேரமாச்சு, சீக்கிரமாமா. இனிமே எங்க இருந்து பரிசுக்கு போறது? பார்பர் ஷாப்புக்கு தான் போனோம். பாரு, நீ ஓடி வரதுக்குள்ள அண்ணனுக்கு தாடியே வளர்ந்துருச்சு. மெதுவா ஓடி வர சொன்னீங்க. எம்பிட்டு மெதுவாடி? முதல் பரிசு அன்னைக்கு ஓட ஆரம்பிச்சேன். நானும் இன்னைக்கு ஒரு நாளைக்கு வருவேன் இதே இடத்துல காத்துக்கிட்டு இருந்தேன். பாரு, இப்ப பரிசு எல்லாம் முடிஞ்சு நீ அறிஞ்சா அண்ணன் இதுக்கே போகாம ஒரு வாரமா இங்கே உட்கார்ந்து இருக்கு. உனக்கு வெளியே போகணுமா? இருமா, அண்ணன் கொள்ளைக்கு போயிட்டு வர. கொள்ளைக்கு போறீங்க? நீங்க கொள்ளை எடுத்து சேர்க்கிற பணம் நம்ம குடும்பத்துக்கு தேவையில்லை. ஐயோ, நான் அந்த கொள்ளையை சொல்லமா இந்த கொள்ளையை சொன்னேன். அவசரத்தை புரிஞ்சுக்க. இருங்கண்ணே, நான் போய் தண்ணி கொண்டு வந்துடுறேன். ஐயோ வேணாமா, நீ தண்ணி எடுத்துட்டு வர போயிட்டு ஸ்லோ மோஷன்ல வருவேன். அதுக்குள்ள அண்ணனுக்கு லூஸ் மோஷன் ஆயிடும். நம்ம போய் சந்தோஷம் பாத்தீங்க. காலகாலத்தால மூஞ்சில முழிப்புதான் சொல்லிதான் ஒளிஞ்சு ஒளிஞ்சு போயிட்டு இருக்கேன். என்கிட்ட சந்தோஷம் பாத்தீங்களான்னு கேக்குறீங்க. என்ன நீங்க என்ன இருந்தாலும் அவன் நம்ம பையன். அதுலதான் எனக்கு பெரிய சந்தேகம் இருக்குது. என்னது? அது ஒண்ணு இல்ல, உன் மூஞ்சி மாதிரி இல்லாம என் மூஞ்சி மாதிரி இல்லாம அந்த மூஞ்சி ஏதோ ஒரு அட்டு மூஞ்சியா இருக்கா, அதை சொன்னேன். சும்மா பொண்ணு பேசிட்டு இருக்காம சந்தோஷம் எங்க இருக்கான்னு பாருங்க. ஐயோ, ஏய் சந்தோஷ் எங்கதான் இருக்க? இன்னைக்கு மட்டும் இல்லடா, என்னைக்குமே நீதான் வின் பண்ணுவ. தேங்க்யூ டாடி. என்னடா தேங்க்யூ? பாக்ஸிங்க்கு முக்கியமே 2 கை தான். ஆனா நீ கையே இல்லாத ஒருத்தவங்க சண்டை போட்டுட்டு யாரு அவனுக்கு கை இல்லைன்னு சொன்னா? அவங்க ஏரியாலேயே செம்ம கை. நான் எந்த கையை பத்தி சொன்னா இந்த நாய் எந்த கையை பத்தி சொல்லு பாத்தியா? ஹலோ ஹலோ, நான் இந்தியாவில இருந்து உங்க தங்கச்சி வீட்டுக்காரர் பேசுறேன். சொல்லுங்க வீட்டுக்காரர், தங்கச்சி வாடகையெல்லாம் ஒழுங்கா குடுக்கறாளா? போன மாசம் ஏதோ காவா அடைச்சிருந்தா சொன்னால சரி பண்ணி கொடுத்துட்டீங்களா? மாப்பிள, வீட்டுக்காரனா ஹவுஸ் ஓனர் இல்ல, உங்க மச்சான் பேசுறேன். யோ மச்சானா, எப்படி இருக்க? அப்படியே எனக்கு என்ன மாப்பிள, நான் நல்லா இருக்கேன். யோ பொய் சொல்லாதய்யா,
நீ நல்லா இல்லைன்னு சொல்லிதான் கல்யாணத்தன்னைக்கே என் தங்கச்சி கிணத்துல வந்து தற்கொலை பண்ணிக்க பார்த்தா. இன்னைக்கு வந்து திடீர்னு நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. உன் மூஞ்சிய பிளாஸ்டிக் சர்ஜரி ஏதாவது பண்ணிக்கிட்டியா? விளையாடாதீங்க மாப்பிள, விஷயத்தை கேளுங்க. நம்ம லல்லிக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்க. என்ன திடீர்னு இதெல்லாம் முன்கூட்டியே சொல்ல மாட்டாப்பியா? ஆனா நீங்க வேற பச்சா, இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்ல ஒரு வாரமா கால் மேல கால் போட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கால் மேல கால் போட்டு ட்ரை பண்றியா? ஏண்டா என்ன நேர்ல பார்த்தா அப்படியே கைய கட்டிட்டு பண்ணிட்டு இருப்ப. இப்ப நாங்க இல்லன்னு கால் மேல கால் போட்டு பேசுற அளவுக்கு உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? போன்ல அதுவா இந்தியால இருந்து ஒன்னும் பேசுறாண்டி. பேஸ்ட் கொடுங்க. ஏன் மாமி பேஸ்ட் வந்தா பாத்ரூம்ல போய் எடுத்துக்க வேண்டியதானே? டாடி போன்ல பிஸியா பேசிக்கிறாரு, பேஸ்ட் கொடுங்கன்றீங்க. அறிவு கொழுந்த உம்மா போன் பேஸ்ட் கொடுக்க சொன்னாவா? போன் பேஸ்டா? போன் கட் பேஸ்ட், சிவக்கா பேஸ்ட், இதான் கேள்விப்பட்டுக்கிறேன். போன் பேஸ்ட் அதை விட சுத்தமா விளக்குமா? இந்த நாயை பிறந்தவனே கள்ளிப்பால் ஊத்தி கொலை சொன்னே கேட்டியாடி? இந்த நாயை எங்கேயாச்சும் வெளியில கூட்டு போக முடியுதா? நம்ம 2 பேரும் எவ்வளவு யூத்தா இருக்கும். நம்ம பையன் கிளடு வெட்டி போய் அசிங்கமா இருக்கான். வெளியே தலை காட்டவே முடியலடி. மாப்பிள எவ்வளவு நேரமா தான் லைன்ல வெயிட் பண்றது? தங்கச்சி கிட்ட போன கொடுங்க. யோ இது நான் கஷ்டப்பட்டு 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கின போனு. அதெல்லாம் உன் தங்கச்சி கையில கொடுக்க முடியாது. சாமி நீ முதல்ல போன வை. மச்சான் போன வைக்கிற அளவுக்கு எனக்கு இன்னும் எந்த கஷ்டமும் வந்துடல. அப்படியே கஷ்டம் வந்தாலும் நான் போன வைக்க மாட்டேன். உங்க தங்கச்சி கழுத்துல போட்டு நகை தான் வைப்பேன். ஹலோ ஹலோ கட் பண்ணிட்டானா? என்னங்க எங்க அண்ணன் என்னங்க சொன்னாரு? அவன் பொண்ணு லல்லி கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கானா? நம்ம எல்லாத்தையும் அங்க வர சொல்லிருக்கான். அப்ப நான் இங்கே போறேன். இப்ப மட்டும் என்ன லண்டன்ல இருக்கிறேன்? விருகம்பாக்கத்துல இருக்க ஒரு ஷூட்டிங் ஹவுஸ்ல தானே இருக்க. என்னமோ லண்டன்லயே இருக்கிற மாதிரி இந்தியாவுக்கு போலாமான்னு சொல்ற. இங்க பார் உன்னை ஜெயம் ரவின்னு சொன்னதுக்கே ஜனங்கள்லாம் காண்டாயி போய் உட்கார்ந்து இருப்பாங்க. இதுல வேற நம்ம இந்தியா லண்டன் அமெரிக்கான்னு பேசிட்டே இருந்தோம்னா ரொம்ப ரொம்ப காண்டாயி டிவி அமர்த்திட்டு எந்திரிச்சு போயிருவாங்க. மூடிட்டு வாங்க போலாம். என்ன முட்டுப்பாண்டின கண்ணு வைக்கிறியா? நான் என்ன உன்னை பார்த்து கண்ணு வைக்க போறேன்? கண்ணு வைக்கிற பழக்கம் எங்க பரம்பரைக்கே கிடையாதுடா. இல்லனே தென்னங்கன்னு வைக்கிறீங்கன்னு கேட்டேன். ஓ இத கேட்டியா? ஆமா என்ன இந்த பக்கம்? ஓ இந்த பக்கமா? அது ஒண்ணு இல்லனே, டீக்கடை சவுத்துல சாப்பிட்டு இருந்தேன், அதான் சுண்ணாம்பு ஒட்டிக்கிச்சு. நீ எங்க இந்த பக்கம் வந்தேன்னு கேட்டா எல்லாம் சந்தோஷமான விஷயம் சொல்லிட்டு போறாங்களா? உங்க தங்கச்சிக்கு நல்ல ஒரு வரன் பார்த்து வந்துட்டேன். அப்படியா? சந்தோஷம். மாப்பிள்ள எங்க வேலை செய்யறாரு? எங்க வேலை செய்யறாரா? மாப்பிள்ள அமெரிக்கால வேலை செய்யறாரு. ஒரு அமெரிக்கால வேலை பார்க்கறதா சரி, ஆனா மத்தியான சாப்பாட்டுக்கு நம்ம வீட்டு கண்டிப்பா வந்து சொல்லிவிட்டேன். அப்படி மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வர முடியும்? சரி மதிய சாப்பாட்டுக்கு வரணும். காலைல போச்சு சாப்பாடை கட்டிட்டு போச்சு. ஆனா சாயந்தரம் வர்றப்போ டிஃபன் பாக்ஸ் நல்லா கழுவி மாப்பிள்ள பக்கத்து ஊர்ல வேலை செய்யறாரு. ஓடி வர்றதுக்கு அமெரிக்கானே அமெரிக்கா ஏரோப்ளேன் புடிச்சுட்டு வரணும். அவர் ஏன்னா ஏரோப்ளேன் புடிச்சிட்டு வரணும்? வேற எவ்வளவு ஏரோப்ளேன் புடிக்க மாட்டானா? ஏரோப்ளேன் எவ்வளவு அவனை புடிச்சிட்டு வரணும்னு சொல்ற. அது நல்ல ஒரு நாள் கெட்ட ஒரு நாள் தெரிஞ்சாதானே என் தங்கச்சியை தைரியமா கட்டி கொடுக்க முடியும். ஐயோ நான் வர்றேன்னு சொன்னேன். என் தங்கச்சியோட படிப்பு என்ன அழகு என்ன நீ வரன்னு சொல்றியா? உன்ன மாதிரி ஒரு தேவைடா. என் தங்கச்சிக்கு நல்ல படிச்ச வரணும், நல்ல குடும்பத்தை வரணும், நல்ல பணக்கார வரணும் பாத்துக்கிட்டு இருக்கேன். உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணி பார்க்கணும் ஆசை இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி நடக்க மாட்டீங்க. என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகணும்னா நான் எப்படி நடக்கிறது? இப்படி நடக்கட்டும் இல்ல இப்படி நடக்கட்டும். இந்த ஜென்மத்துல உன் தங்கச்சி கல்யாணமே நடக்காது. கல்யாணமே நடக்கலாம் இல்லையா? கல்யாணம் திரும்ப நடக்கட்டும். Something. இப்ப டார்ச் லைட் தேவைப்படுது இல்ல? அறிவில்ல நான் டார்ச் லைட்
லைக் எடுத்துக்கிறேன். எதுக்கு அனாவசியமா லைக் போட்ட? நீ யாரா? என் வீட்டுல வந்து என்னையே யாருன்னு கேக்குறியா? இதுக்காக ஆட்டோ வச்சு உன்னை என் வீட்டுக்கு இட்டுன்னு போய் நீ யாருன்னு கேட்க முடியும்? அவங்ககிட்ட பேசிட்டு இருக்க லவ் லெட்டர் கேளு. மிஸ்டர், லவ் லெட்டர் கொடுத்துரு. டேய், அசிங்கமா இல்ல உனக்கு? ஆம்பளை காம்பளை யாராவது லவ் லெட்டர் கொடுப்பாங்களா? வேணும்னா பக்கத்துல இருக்கிற பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுக்கணுமா? நீ ரிச்சபலத்துக்கு எழுதி கொடுத்த அந்த லெட்டர் கேட்ட. அந்த லெட்டர் நீ எதுக்குடா கேக்குற? வேணும்னா அவகிட்ட இன்னொரு லெட்டர் கேட்டு வாங்கிக்க. அந்த லெட்டர் வாங்காம இந்த வீட்டை விட்டு போகப்படுத்தல. பாக்கலாமா? பாக்கலாம். இப்போ கேபிள் டிவில கரண்ட் இல்ல, அப்புறமா பாக்கலாம். சந்தோஷ், எனக்கு திருக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இந்த 10 நிமிஷத்துல அந்த லெட்டர் ரிச்சபலத்துக்கு கொடுக்கணும். அவனை டைப் பண்ணி வாங்க. இல்லடா, இல்ல. நீ என்ன பெரிய ரவுடியா? இல்ல. உனக்கு வேற யாராவது ரவுடிய தெரியுமா? தெரியாது. உன்னை உன் ஃப்ரெண்டுங்க யாராவது வந்து என்ன அடிப்பாங்களா? அடிக்க மாட்டாங்க. அப்புறம் என்னடா கங்கா லெட்டர் கட்சிச்சு ஒரு லவ் லெட்டர் கொண்டு வந்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சந்தோஷ். உனக்கு எப்படி நான் தேங்க்ஸ் சொல்றேன்னு தெரியல. இந்த லவ் லெட்டர் தானே நீ கவலைப்பட்ட. இனிமேல் உன் கல்யாணம் ஜாமி நடக்கும். Respect to sir, as I am suffering from fever, so I can't attend the class. ஏ ரிச்சா, உனக்கு ஒரு லவ் லெட்டர் கூட எழுத தெரியாது. லீவ் லெட்டர் மாதிரி எழுதி வச்சிருக்க. டேய், இது லீவ் லெட்டர் தான்டா. நீ தான்டா லவ் லெட்டர் கொண்டு சொன்னா மாத்தி லீவ் லெட்டர் கொண்டு வந்திருக்க. ஐயோ, அப்ப ரிக்ஷாவோட கல்யாணம். தேவாய நமோ ஜேஷ்டாய நம ஸ்ரேஷ்டாய நமோ ருத்ராய நம காலாய நமோ பலவிகர்ணாய நமோ பலவிகர்ணாய நமோ பலாய நமோ பலப்பிரமதனாய. உங்க ஆளு ஆப்பிரிக்கா காட்டுல இருந்து கட்டிக்கின்ற மாதிரி இருக்கார. மூஞ்சி கல்லோட விட்ட வரத்துக்கு மாதிரி இருக்குமா? அப்ப சந்தேகமே இல்ல, அங்க வர்றது எங்க ஆளுதான். Sometime I'm on a bad like that. Sometime I get up and my back. Sometime I'm on over here. Sometime and my money come back. Sometime I'm on a bad like that. ஹலோ, ஐ ஆம் சந்தோஷம். அவங்க அம்மாக்கு அந்த திணி நடக்குது, அது உனக்கு சந்தோஷமா? நோ 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 நோ, மை நேம் இஸ் சந்தோஷம். எல்லாரும் என்ன வீட்டுல சந்தோஷ் சந்தோஷ்னு கூப்பிடுவாங்க. நான் உன்னை கூப்பிடவே இல்லை. நான் உன்னை பார்க்க வரலையே. ஐ வாண்ட் ஸ்பீக் டு கவி. உங்க என்ன சுமார்த்தா? நீ தான் சூப்பர். அவனை இங்க இருந்து போ சொல்லுங்க. ஏன் சார் டென்ஷன் ஆவறீங்க? நீ பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நீங்க பண்றது கூட தான் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஐயர் எவ்வளவு மரியாதை அரிசியா கையில கொடுக்குறாரு, அத வாங்கி வாங்கி கீழே போறீங்களே. யூ டோன்ட் நோ மேனர்ஸ். மாஸ்டர், அவனை இங்க இருந்து போ சொல்லுங்க. தம்பி, முத்து பாண்டி தான் கோவப்படுறாருல, முதல்ல இங்க இருந்து பாப்பா. கவிதாவை கட்டி வைங்க, நான் போறேன். என் தங்கச்சியை கட்டி வச்சா அவன் இங்க இருந்து போறேன்னு சொன்னால, என் தங்கச்சியை கட்டி வச்சுட்டேன். இங்க இருந்து போக சொல்லுங்க. முத்துப்பாண்டி, என்ன காரியம் பண்ற? பாக்குற ஜனங்களா இவன் தான் முட்டாள் நினைச்சு இருக்காங்க. அதே நீ பண்றியா? மாஸ்டர், எனக்கு ஒரு வழி தெரியல மாஸ்டர். காமெடி வரணும்னா இந்த மாதிரி முக்கிய ஏதாவது பண்ணிக்கலாம். நீ கட்டிக்க போறவன உனக்கு மட்டும்தான் பிடிக்கணுமா, இல்ல இந்த அண்ணனுக்கும் பிடிக்கணுமா? நான் இவரோட வாழ போறேன். உனக்கு பிடிக்கணும். இல்ல, பிடிக்கணும். நீ இப்படியே நின்னுட்டு இருந்தா இப்படி ஓடுதான் பிடிக்கிறேன். மாஸ்டர், அவனை இங்க இருந்து போ சொல்லுங்க மாஸ்டர். லண்டனுக்கு பிளைட் டிக்கெட் நீ எடுத்து தெரியா? மாஸ்டர், அவனை இங்கே இருக்க சொல்லுங்க மாஸ்டர். முதல்ல போன இப்ப டிக்கெட் கேட்கறானு இங்க இருக்க சொல்லியா? என்ன நினைச்சிருக்க மாஸ்டர்? முடிவா கேட்கிறேன், அவனுக்கு என்னதான் வேணும்? நானும் முடிவா சொல்றேன். இவரை தங்கச்சி எனக்கு கூட கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லு. கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வை. ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கலன்னா மோதிரமும் மாத்தி வை. மோதிரமும் மாத்தி வைக்கலன்னா கட்ட பொருளாக அனுப்பி வை. பாடலையும் கட்டி அனுப்பலன்னா ஒரு சுடிதாராவது போட்டு அனுப்பி வை. சுடிதாரும் போட்டு அனுப்பலன்னா ஒரு நைட்டியாவது கட்டி அனுப்பி வை. அப்படி நைட்டியோட அனுப்பலன்னா ரொம்ப அசிங்கமா இருக்கியா? அவன் தான் உன் தங்கச்சியோட ட்ரெஸ் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்றானா? அவன் கூட சேர்ந்து நீயும் பதில் பேசுற. என் தங்கச்சியை நான் உனக்கு கட்டி வைக்கிறேன். ஆனா ஒரு நிபந்தனை, நான் சொல்றபடி நீ செஞ்சு காட்டணும். கண்டிப்பா செஞ்சு காட்டுறேன். அப்படி செஞ்சு காட்டலன்னா அடுத்த சாமி திருவண்ணாமலை காட்டுறேன். இங்க இருந்து போ சொல்லுங்க மாஸ்டர். மறுபடியும் எல்லாம் கூடி வரும்போது நீயே ஏன்டா வாய விட்டு கேட்டுக்கிற? முதல்ல முத்துப்பாண்டி சொல்றது கேள்றா. என் தங்கச்சி உனக்கு வேணும்னா தெரு தெருவா போய் நீ பால் கவர் பொறுக்கணும். பொறுக்குவியா? கண்டிப்பா பொறுக்கிறேன். அண்ணே, என்னால பொறுக்க முடியல. நீயமா பொறுக்கிற? அவனதான பொறுக்க சொன்ன. ஐயோ, இப்படி பேசுறதா என்னால பொறுக்க முடியல. நீ என்ன கவலைப்படுற கவிதா? உங்க அண்ணனை விட அதிகமா ஒரு பால் கவர் பொறுக்கி உன்னை கல்யாணம் பண்ணி காட்டுறேன். அம்மாடி,
உங்க அண்ணனும் ஒரு பொறுக்கி, உன்னை கட்டிக்க போறவனும் ஒரு பொறுக்கி, ஒரு பொறுக்கி குடும்பத்துல வாக்கப்பட போறன்னு நினைச்சு பெருமையா இருக்குதா? லண்டன் எந்திரா எந்திராங்கல்ல, இந்தா காரப்பொடி ஸ்பெஷல். அங்கிள், நான் நைட்ல மீல்ஸ் சாப்பிடுறதுல ஒன்லி பட்டர் நான், ஃபிஷ் கறி, மில்க் ஷேக் வித்தவுட் ரைஸ். நீ கேக்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு நீ என்ன மறு வீட்டுக்கு வந்த மாப்பிளையா? உனக்கு இந்த சாப்பாடு சாப்பிடு. அங்கிள், இந்த சாப்பாடு நாய் கூட சாப்பிடாது, பண்ணி சாப்பிடுங்க. அது பண்ணி சாப்பிடுங்க, அதான் உன்கிட்ட கொடுத்தா. ஏன்னா அங்கிள் சாப்பிடா, இதை எப்படி சாப்பிடுறது? நல்லா பிசைஞ்சுதான் சாப்பிடணும். அவன் காதலுக்கா தாஜ்மஹாலே கட்டா, நீ காதலுக்கா இந்த சாப்பாடு ஒரு கட்டு கட்ட மாட்டியா? சாப்பிடா. அங்கிள், இதை என்ன சாப்பிட முடியாது. அப்போ என் தங்கச்சி மேல நீ வச்சிருந்த காதல் அவ்வளவுதானா? அவளுக்கு அந்த சாப்பாடு கூட நான் சாப்பிட முடியாதா? நீ எல்லாம் எதை காதலிக்கிற? அங்கிள், என் காதலுடைய ஆணும் தெரியாத பேசாதீங்க. இதுக்கா ஒரு பெரிய குச்சியை உள்ள விட்டு எவ்வளவு ஆணும் பார்த்துட்டா பேச முடியும்? சாப்பிடுறா. அங்கிள், இதை என்னால சாப்பிட முடியாது. அங்கிள், இப்ப நீ சாப்பிட முடியாது. என்னால சாப்பிட முடியாது அங்கிள். அப்போ என் தங்கச்சி நீ உண்மையா காதலிக்கிற, அப்படிதானே? அங்கிள், உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? வானத்தில் இருக்கிற நிலவை பார்த்தா கூட நிலா தெரியாது, அதுல உங்க தங்கச்சி முகம் தான் எனக்கு தெரியுது. நீ பார்க்கும் போது நிலாவை மறைச்சுக்கிட்டு இருந்திருப்பா, கொஞ்சம் தள்ளி நிக்க சொல்லிட்டு பார்க்க வேண்டியதானே? சும்மா கத்தாதரா. ராத்திரி நேரத்துல நரி உழைத்தா ஊருக்கு நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. என் தங்கச்சி உனக்கு வேணா இந்த சாப்பாடு சாப்பிடு. சேவ் பண்ணதுல அக்கல் எரியுது சார். இங்க ரெண்டு பேரும் பண்ற பத்தி வயிறு எரியுது சார். சுமாரா ஊரே எரியுற மாதிரி கத்திட்டு இங்க வந்து வாய் எரியுது அக்கல் வெறுப்பா ஏத்துங்க சார். தேவையில்லாம பயிரஞ்சல் விளையாட்டோம். இப்ப ஏதாவது அணைச்சாங்கன்னு நம்ம. இப்ப என்ன உங்களுக்கு எதையாவது அணைக்கிறோம், அவ்வளவுதானே? இங்க வாங்க. என்ன அனுப்புங்க? போற ஊருக்கு வழி சொல்லு, வழி சொல்லு. அம்மன் கோயிலுக்கு எப்படி போனோம்? அம்மன் கோயிலுக்குன்னு இல்லையா, எந்த கோயிலுக்கு போனாலும் குளிச்சுட்டு சுத்தபத்தமா தான் போனோம். இங்க பாருங்க, இந்த இறக்கு மடக்கெல்லாம் என்கிட்ட வேணாம். நான் அம்மன் கோயிலுக்கு பக்கத்தால இருக்கிற முத்துப்பாண்டியோட வீட்டுக்கு வழி கேட்டேன். யார் வீட்டுங்க? முத்துப்பாண்டி. முத்துப்பாண்டி சொந்தக்காரங்களா? சொந்தக்காரா இல்லீங்க. என்ன கொஞ்சம் அறிவு கட்டத்தனமா பேசுறீங்க? சொந்தக்கார போய் சொந்தக்கார இல்லங்கிறீங்களா? நீங்க தான் மாப்பிள்ள அறிவு கட்டத்தனமா பேசுறீங்க. முத்துப்பாண்டி எப்படி நமக்கு சொந்தக்காரன் வாரு? ஐயோ, இது சொந்தக்காரன்னு கேக்குறாரு. சொந்தக்காரங்க. அப்போ முத்துப்பாண்டிக்கு சொந்தக்கார இல்லையா? முத்துப்பாண்டிக்கு சொந்தக்காரர் இருக்கோ இல்லையோ தெரியாதுங்க. ஆனா வெளியில எங்கேயாச்சும் போனார்னா டிராவல்ஸ்ல புக் பண்ணி போறதா சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். இல்லீங்க, உங்களுக்கு சொந்தக்காரான்னு கேட்டேன். யோ, எத்தனை தடவையா சொல்றது எனக்கு சொந்தக்காரன்? இப்பதான் முத்துப்பாண்டிக்கு சொந்தக்காரன் இல்லன்னு சொன்னீங்க, இப்ப மறுபடியும் சொந்தக்காரன் சொல்றீங்க. ஒரே குழப்பமா இருக்கு. ஐயோ, முத்துப்பாண்டிக்கு சொந்தக்காரன் இல்லீங்க, ஆனா எனக்கு சொந்தக்காரன். என்ன மச்சான், வந்த எனக்கு சொந்தக்காரன் சொந்தக்காரன் பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு யார பாத்திர பைத்தியக்காரன் சொல்லி சொன்னேன். உன்னதான்டா. எதுக்கு சொந்தக்காரக்குள்ள சண்டை போட்டு இருக்கீங்க? யோ, சொந்தக்காரக்குள்ளீங்க சண்டை போறோம், சொந்தக்காரன் வெளியே நின்றுதான் சண்டை போட்டு இருக்கோம். ஐயோ, ஏங்க இப்படி கலாய்க்கிறீங்க? நான் யாரையும் அவ்வளவு சீக்கிரத்துல கலாய்க்க மாட்டேன். கலாய்க்க ஆரம்பிச்சிட்டேன், அவங்க காண்டாற வரைக்கும் நிறுத்தவே மாட்டேன். அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அம்பு விட்டுருந்தாரு. உன்னை செவிலே விடுவேன். ஏன்டா உன்னை காணாமே நாங்க எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இங்க ரெண்டு பெருசுகளும் சேர்ந்து கூத்த அடிச்சிட்டு இருக்கீங்க. சந்தோஷ், உங்க அப்பா கொஞ்சம் டீசெண்டா பேச சொல்லு. எங்க அப்பாவுக்கு டீசென்ட்லாம் தெரியாது கவி. ஆமா, இவர் ரொம்ப டீசென்ட் தெரிஞ்சவரு. ஏன்டா இவ்வளவு பேர் இருக்காங்கன்னு கொஞ்சம் கூட கூச்சமே பண்ணாம பின்னாடி கையை விட்டு சொல்லிட்டு நீ எல்லாம் டீசென்ட் பத்தி பேசுறியா? அரசி கையெடு முதல்ல. ஏண்டி, எவ்வளவு தைரியம் இருந்தா என் பையனே நீ லவ் பண்ணுவ? நான் யாருக்கு பயப்படணும்? ஏன் இந்த மூஞ்சி இவ்வளவு பக்கத்துல பார்த்து உனக்கு பயம் இல்லையா? எந்த தைரியத்துல நீ இவனெல்லாம் லவ் பண்ற? இவங்க தான் இவ்வளவு நேரம் பேச்சு. நம்ம சந்தோஷம் கூட்டு போலாம் வாங்க. சந்தோஷ் வாடா முதல்ல. எங்க காதல் ஜோடி பிரிச்சாதீங்க. பாக்குறதுக்கு பழைய செருப்பு ஜோடி மாதிரி இருந்துட்டு காதல் ஜோடி நான் சொல்றேன், உங்களை எல்லாம் செருப்பாலே அடிப்பேன். தங்கச்சி, என்னமா நடக்குது? லியோனி பட்டிமன்றம் நடக்குது. யோ,
நீதான் இந்த பொண்ணோட அண்ணனா? நீ வா போன்னு பேசுறதெல்லாம் வச்சுக்காதீங்க. மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க. அப்படியே சாப்பிடுறதுக்கு ஏதாவது வாங்குங்க. ரொம்ப பசிக்குது. நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? ஏயா என் பையன் தான் ஏதோ வயசு போலாம் லவ் பண்ணிட்டான்னு பார்த்தா உன் அறிவு எங்கேயா போச்சு? ட்ரெஸ் எடுக்க பாண்டி பஜார் போச்சு. ஏங்க முன்னாடியே சொல்லியிருந்தா என் ஃப்ரெண்டு சுல்தான் கடை அட்ரஸ் கொடுத்துருப்பேங்க. அதான் காசு கம்மி பண்ணி வாங்கிருக்கலாம். இங்க பாரு முத்துப்பாண்டி, ஏரோப்ளேனுக்கு ரக்கை இருக்குன்றதுக்காக அந்த ரக்கையை புடி கால் குறைய முடியாது. அதே மாதிரி உனக்கு தங்கச்சி இருக்குன்றதுக்காக அவளை என் பையனை கட்டி வைக்க முடியாது. நீங்க இங்க கொஞ்சம் பாருங்க. ஆர்வம் மேல ஓடு இருக்குங்கிறதுக்காக ஓட்ட பிரிச்சுட்டு தவம் போட முடியாது. அதே மாதிரி என் தங்கச்சி உன் பையனை காதலிச்சு சாங்கிறதுக்காக உங்ககிட்ட அவமானப்பட முடியாது. மறுபடியும் நீங்க கொஞ்சம் இங்க பாருங்க. நீங்க 2 பேரும் முதல்ல அங்க பாருங்க. டேய் சந்தோஷ், இங்க உன் பச்சனையை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். அதுக்குள்ள ஏதாவது கசமுசா பண்ணிட்டு இருக்க. மரியாதை வா. எங்க காதல சேர்த்து வைங்க. உங்க காதல சேர்த்து வைக்க நீங்க என்ன ஃபாரின் ஸ்டாம்பா? நம்ம ஒப்பந்த ஞாபகம் இருக்குல்ல. நாளைக்கு என்னோட ஒரு பால்க்கு ஒரு கூட பொறுக்கினாதான் என் தங்கச்சி உனக்கு கட்டி வைப்பேன். அப்ப உன்னோட ஒரு பால்க்கு ஒரு கம்மியா பொறுக்கினா வாயா கட்டி வைப்பியா? அதாவது நாளைக்கு பார்ப்போம். ஒரு கலைஞ விட மாட்டேன் அவனுக்கு. இன்னைக்கு அடி வலிச்சுட்டு போறாரு. அவனுக்கு மட்டும் தான் வலிச்சு போ தெரியுமா? எனக்கு தான் வலிச்சு போ தெரியும். சேவ் பண்ணதுல அக்கறை எரியுது சார். நீங்க 2 பேரும் பண்றத பத்தி வயிறு எரியுது சார். சுமாரா ஊரே எரியுற மாதிரி கத்திட்டு இங்க வந்து வாய் எரியுது அக்கறை வெறுப்பா ஏத்தீங்க. தேவையில்லாம பயிரஞ்சல் விளையாட்டு. இப்ப ஏதாவது அணைச்சாங்கன்னு நம்ம இப்ப என்ன உங்களுக்கு எதையாவது அணைக்கிறோம் அவ்வளவுதானே. இங்க வாங்க. என்ன அனுப்புங்க? போற ஊருக்கு வழி சொல்லு. வழி சொல்லு. அம்மன் கோயிலுக்கு எப்படி போனோம்? அம்மன் கோயிலுக்குன்னு இல்லையா, எந்த கோயிலுக்கு போனாலும் குளிச்சுட்டு சுத்தபத்தமா தான் போனோம். இங்க பாருங்க, இந்த இறக்கு மடக்கெல்லாம் என்கிட்ட வேணாம். நான் அம்மன் கோயிலுக்கு பக்கத்தால இருக்கிற முத்துப்பாண்டியோட வீட்டுக்கு வழி கேட்டேன். யார் வீட்டீங்க? முத்துப்பாண்டி சொந்தக்காரங்களா? சொந்தக்காரலாம் இல்லீங்க. என்ன கொஞ்சம் அறிய கட்டத்தனமா பேசுறீங்க? சொந்தக்கார போய் சொந்தக்கார இல்லங்கிறீங்களா? நீங்க தான் மாப்பிள்ள அறிவு கட்டதாம பேசுறீங்க. முத்துப்பாண்டி எப்ப நமக்கு சொந்தக்காரன் வாரு? ஐயோ, இது சொந்தக்காரன் கேக்குறாரு. சொந்தக்காரங்க. அப்ப முத்துப்பாண்டிக்கு சொந்தக்கார இல்லையா? முத்துப்பாண்டிக்கு சொந்தக்காரர் இருக்கோ இல்லையோ தெரியாதுங்க. ஆனா வெளியில எங்கேயாச்சும் போனார்னா டிராவல்ஸ்ல புக் பண்ணி போறதா சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். இல்லீங்க, உங்களுக்கு சொந்தக்காரன்னு கேட்டேன். யோ, எத்தனை தடவையா சொல்றது எனக்கு சொந்தக்காரன்? இப்பதான் முத்துப்பாண்டிக்கு சொந்தக்காரன் இல்லன்னு சொன்னீங்க, இப்ப மறுபடியும் சொந்தக்காரன் சொல்றீங்க. ஒரே குழப்பமா இருக்கு. ஐயோ, முத்துப்பாண்டிக்கு சொந்தக்காரன் இல்லீங்க, ஆனா எனக்கு சொந்தக்காரன். என்ன மச்சான், வந்து சொந்தக்காரன் பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு யார பாத்திர பைத்தியக்காரன் சொல்லி சொன்னேன். எதுக்கு சொந்தக்காரக்குள்ள சண்டை போட்டு இருக்கீங்க? யோ, சொந்தக்காரக்குள்ளீங்க சண்டை போறோம். சொந்தக்காரன் வெளியே நின்று சண்டை போட்டு இருக்கோம். ஐயோ, ஏங்க இப்படி கலாய்க்கிறீங்க? நான் யாரையும் அவ்வளவு சீக்கிரத்துல கலாய்க்க மாட்டேன். கலாய்க்க ஆரம்பிச்சிட்டேன், அவங்க காண்டாற வரைக்கும் நிறுத்தவே மாட்டேன். அங்க என்னடா பண்ணிட்டு இருக்கிற? அம்பு விட்டுருந்தாரு. உன்னை செவிலே விடுவேன். ஏன்டா உன்னை காணாமே நாங்க எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. இங்க 2 பெருசுகளும் சேர்ந்து கூத்த அடிச்சிட்டு இருக்கீங்க. சந்தோஷ், உங்க அப்பா கொஞ்சம் டீசெண்டா பேச சொல்லு. எங்க அப்பாவுக்கு டீசென்ட்லாம் தெரியாது கவி. ஆமா, இவர் ரொம்ப டீசென்ட் தெரிஞ்சவரு. ஏன்டா இவ்வளவு பேர் இருக்காங்கன்னு கொஞ்சம் கூட கூச்சமே போறாம பின்னாடி கையை விட்டு சொல்லிட்டு நீ எல்லாம் டீசென்ட் பத்தி பேசுறியா? அரசி கையெடு முதல்ல. ஏண்டி, எவ்வளவு தைரியம் இருந்தா என் பையனே நீ லவ் பண்ணுவ? நான் யாருக்கு பயப்படணும்? ஏன் இந்த மூஞ்சி இவ்வளவு பக்கத்துல பார்த்து உங்களுக்கு பயம் இல்லையா? எந்த தைரியத்துல இவனெல்லாம் லவ் பண்ற? இவங்கிட்ட என்ன இவ்வளவு நேரம் பேச்சு? நம்ம சந்தோஷம் கூட்டு போலாம் வாங்க. சந்தோஷ் வாடா முதல்ல. எங்க காதல் ஜோடியை பிரிச்சாதீங்க. பாக்குறதுக்கு பழைய செருப்பு ஜோடி மாதிரி இருந்துட்டு காதல் ஜோடி நான் சொல்றேன். உங்களை எல்லாம் செருப்பாலே அடிப்பேன். சந்தோஷ், போடி. சந்தோஷ். தங்கச்சி, என்னமா நடக்குது? லியோனி பட்டிமன்றம் நடக்குது. யோ, நீதான் இந்த பொண்ணோட அண்ணனா? நீ வா போன்னு பேசுறதெல்லாம் வச்சுக்காதீங்க. மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க. அப்படியே சாப்பிடுறதுக்கு ஏதாவது வாங்குங்க. ரொம்ப பசிக்குது. நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? ஏயா என் பையன் தான் ஏதோ வயசு போலாம் லவ் பண்ணிட்டான்னு பார்த்தா உன் அறிவு எங்கேயா போச்சு? ட்ரெஸ் எடுக்க பாண்டி பஜார் போச்சு. ஏங்க முன்னாடியே சொல்லியிருந்தா என் ஃப்ரெண்டு சுல்தான் கடை அட்ரஸ் கொடுத்துருப்பேங்க. அதான் காசு கம்மி பண்ணி வாங்கிருக்கலாம். இங்க பாரு முத்துப்பாண்டி, ஏரோப்ளேனுக்கு ரக்கை இருக்குன்றதுக்காக அந்த ரக்கையை புடி கால் குறைய முடியாது. அதே மாதிரி
உனக்கு தங்கச்சி இருக்கின்றதுக்காக அவளை என் பையனை கட்டி வைக்க முடியாது. நீங்க இங்க கொஞ்சம் பாருங்க. ஆர்வம் மேல ஓடு இருக்குங்கிறதுக்காக ஓட்ட பிரிச்சுட்டு தளம் போட முடியாது. அதே மாதிரி என் தங்கச்சி உன் பையனை காதலிச்சாங்கிறதுக்காக உங்ககிட்ட அவமானப்பட முடியாது. மறுபடியும் நீங்க கொஞ்சம் இங்க பாருங்க. நீங்க 2 பேரும் முதல்ல அங்க பாருங்க. டேய் சந்தோஷ், இங்க உன் பத்தியை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். அதுக்குள்ள நேரம் கசமுசா பண்ணிட்டு இருக்க. மரியாதை வா. எங்க காதல சேர்த்து வைங்க. உங்க காதல சேர்த்து வைக்க நீங்க என்ன ஃபாரின் ஸ்டாம்பா? நம்ம ஒப்பந்த ஞாபகம் இருக்குல்ல? நாளைக்கு என்னோட ஒரு பால்க்கு ஒரு கூட பொறுக்கினாதான் என் தங்கச்சி உனக்கு கட்டி வைப்பேன். அப்ப உன்னோட ஒரு பால்க்கு ஒரு கம்மியா பொறுக்கினா வாயா கட்டி வைப்பியா? அதாவது நாளைக்கு பார்ப்போம். ஒரு கலைஞ விட மாட்டேன் அவனுக்கு. இன்னைக்கு அடி வலிச்சுட்டு போறாரு. அவனுக்கு மட்டும் தான் வலிச்சு போ தெரியுமா? எனக்கு தான் வலிச்சு போ தெரியும். ஆரம்பிக்கிறாள் இல்ல வேற யாராவது வர வேண்டியது இருக்கா? என்ன ஊர்ல இருந்து உன்ன எங்க அத்தை வரல, கடைசி பஸ்ஸ புடிச்சு வரேன்னு சொல்லிடு. அத்தை சொத்தைக்கு பஞ்சாயத்து வெயிட் பண்ணாதா? மூடி நில்லு. நடந்து முடிஞ்ச பால் கவர் பொறுக்கிற போட்டியில 2 பொறுக்கிகளும் நிறைய பொறுக்கிட்டு வந்திருக்காங்க. இதுல எந்த பொறுக்கி அதிகமா பொறுக்கிட்டு வந்திருக்கு பாக்கலாமா? இதுல என்ன சந்தேகம்? ஊர்லயே பெரிய பொறுக்கி நம்ம முத்துப்பாண்டி தான். நிச்சயம் அவருதான் அதிகமா பொறுக்கிட்டு வந்திருப்பாரு. என் புள்ளைய சாதாரண இடம் போட்டுறாதீங்க. அவன் லண்டன்ல எவ்வளவு பெரிய பொறுக்கின்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். சரி, ஆளாளுக்கு அவங்க பெருமை பத்தி பேசியிருந்தா எப்படி? சீக்கிரம் கவுண்டிங் ஆரம்பிங்க. ரிசல்ட்ட பார்த்து வீட்டுக்கு போகணும். பெரிய எலெக்ஷன் கவுண்டிங் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. மாஸ்டர் சாட்டுப்புட்டு முத்துப்பாண்டி பால்கார போட்டு என்னமியா கப்பு தாங்க முடியல. அவன் என்ன சொல்றது? அவன் என்ன சொல்றது? லண்டன்ல படிச்ச தம்பி, அவங்க அப்பாவுக்கு ஒரே புள்ள, பெரிய நான் அதை சொல்லையா? அவனை முதல்ல என்ன சொன்னேன்? முதல்ல நீங்க என்னங்க? இல்லப்பா, முதல்ல நீ என்ன? இல்ல அங்கிள், முதல்ல நீங்க என்னங்க? இல்ல தம்பி, முதல்ல நீ என்ன? யாராவது ஒருத்தர் சட்டு போட்டு எண்ணி தொடங்கியா? செப்ப கிளைமேக்ஸ் எவ்வளவு நிறைய வலிச்சுட்டு போவீங்க. முத்துப்பாண்டி மூட்டையில மொத்தம் 1000 பால்கவர் இருக்கு. சந்தோஷோட மூட்டையில 1001 பால்கவர் இருக்கு. ஒத்துக்க மாட்டேன். ஏன் ஒத்துக்க மாட்டேன்? நம்ம போட்டி பிரகாரம் பால் கவர் தான் பொறுக்கிட்டு வரணும். நீ பொறுக்கிட்டு வந்ததுல ஒண்ணு மோர் கவர். இங்க பாருங்க முத்துப்பாண்டி, இது பால் கவர் தான். அலைஞ்சு திரிஞ்சு பொறுக்கிறதுனால பால் கவர் திரிஞ்சு மோர் கவர் ஆயிடுச்சு. அது எப்படியா பால் கவர் மோர் கவர் ஆகும்? குட் கொஸ்டின். பால் திரிஞ்சு மோர் ஆகும் போது பால் கவர் திரிஞ்சு மோர் கவர் ஆகாதா? இப்படியே வளவலன்னு பேசிட்டு இருக்காம சட்டு புண்ணு கல்யாணத்தை முடிங்க. பால் கவர் தான் திரிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். கடைசியில கிளைமேக்ஸ் தெரிஞ்சு போச்சு. கிளிய வளர்த்து பூனை கையில குடுக்கிற மாதிரி என் தங்கச்சிய வளர்த்து உன் புள்ள கையில குடுக்கிறேன்.